ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கு நாங்கள் கோதுமை மாவு வச்சு வெட்டு பலகாரம் எப்படி செய்கிறேன்டான்னு செய்து காட்டியிருக்கிறேன். அதுக்கு முதல் எந்த சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்குள்ளே வேண்டும் நோட்டிஃபிகேஷனில் உங்களிடம் வந்து சேரும். அத்தோட எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: 2 கப் கோதுமை மா, அவிக்காத கோதுமை மா 2 கப், தேங்காய் பால் 1/4 கப், சீனி, உப்பு தேவையான அளவு. இப்போ எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் பவுலுக்கு மாற்றுவோம் மாவை. உப்பு தேவையான அளவு பாருங்க, நான் 1/4 டேபிள் ஸ்பூன் போடுறேன். இப்போ நாங்கள் இந்த பலகாரம் சீனி பானி காய்ச்சாமல் ஈஸியாக செய்யக்கூடிய பலகாரம் தான் செய்து காட்ட போகிறேன். அதுக்காக நான் இப்போ பானி காய்ச்சாமல் அதுக்கு அளவான சீனி போடுறேன். இதை நல்லா கலந்து விடுவோம். இந்த நேரம் நீங்கள் கலர் பாவிக்கிறீங்களா இருந்தால் கலரிங் போடலாம். நான் அடுத்த அரைவாசி மாவில் கலரிங் போட்டு செய்ய போகிறேன். இப்போ நான் இதில் நோமலாக செய்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், இந்த மாவுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பாலை விட்டு குழைப்போம். சப்பாத்தி பதத்துக்கு குழைச்செடுக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ சப்பாத்தி குழைச்ச மாதிரி குழைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். நான் 2 பிரிவாக குழைச்சி எடுத்துருக்கிறேன். 2 இது கலரிங் போட்டு செய்துருக்கிறேன். இது நாங்கள் கலரிங் போடாமல் மாவில் மட்டும் போட்டு செய்கிறேன். இப்போ நாங்கள் இதே எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். முதல்ல நாங்கள் அந்த கட்டிங் போட்டுக்கு நல்லா எண்ணெய் விட்டு எல்லா இடம் பூசுவோம். இப்போ நாங்கள் ஒரு சின்ன உருண்டை எடுத்து வச்சுட்டு இதை நல்லா உருட்டு கட்டையால் நல்லா உருட்டுவோம். நல்ல மெல்லிசாக தட்டினீங்கன்னா ஊதிக்கொண்டு வரும். இப்போ நீங்கள் மெல்லிசாக உருட்டி எடுங்கோ. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நல்ல மெல்லிசாக தட்டியிருக்கிறேன். நான் இப்போ தட்டையக்கில் நாங்கள் எண்ணெயும் நல்லா கொதிக்க விடுவோம். எண்ணெய் நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு. இப்போ நீங்கள் நல்லா கட்டிங் போர்டில் போட்டிருக்கிற மாவை உங்களோட என்ன டிசைன் விருப்பமோ அந்த டிசைனுக்கு வெட்டி எடுக்கலாம். நான் இப்படி ஒரு கோனர் ஷேப்பில் வெட்டி எடுக்க போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் விருப்பமோ
அந்த ஷேப்புக்கு வெட்டி எடுக்கலாம். பாருங்க, இப்படி வெட்டி வச்சுக்கிறேன். நாங்கள் இனி இதை பொரிச்செடுக்க போகிறோம். சின்ன இருக்கிறதுல எடுத்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எண்ணெய் நல்லா கொதிச்சிட்டுது. நாங்கள் அதில் போட போகிறோம். இப்படியே எல்லாத்தையும் பொரிச்செடுப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொங்கி கொண்டு வருது. நீங்கள் ரோல் பண்ணிக்கல நல்ல மெல்லிசாக இது செய்திடுங்க. அப்போ தான் இப்படி பொங்கி கொண்டு வரும். நல்ல மெல்லிசாக இப்படி மெல்லிய பதத்தில் உருட்டி எடுங்க. பாருங்க, இப்படி மெல்லிசாக எடுத்தால் தான் இது இந்த ஊதி கொண்டு வரும். பாருங்க, இப்போ நல்லா ஊதி கொண்டு வருது. இனி நல்லா கலர் மாறி வரையக்கில் வெளியே எடுக்கணும். எடுக்க காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா எல்லாம் பொரிஞ்சிட்டுது. நாங்கள் வெளியே எடுக்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் செய்து முடிச்சிட்டோம். இது நான் கலரிங் போட்டு குழைச்சது. இது சும்மா குழைச்சது. இப்போ நாங்கள் எப்படி இருக்கான்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்க, நல்லா ஊதி நல்ல வடிவாக வந்திருக்கு. எப்படி இருக்கான்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். உண்மையிலே சூப்பராக வந்திருக்கு. நல்ல கணக்கான சீனி, எல்லாமே கணக்காக நல்ல டேஸ்ட்டாக, தேங்காய் பால் வாசம் எல்லாம் நல்ல ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்குது. மறக்காமல் நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி இருந்தாண்டு எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க. அத்தோடு இந்த சேனலை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய்.